श्रीमाधवान्वयसुताम्बुदिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेहम् नारायणस्य संस्कारमाद्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मीर्हरिमुनिधातु वीररघुपीतषडारे यान् रङ्गकारेर्भवहरकृपया न्यस्तभारम् सुम्मे श्रीमद्वेदान्तरामानुजकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयो अस्मिदब्धः श्रीमश्रीरङ्गनाथार्य मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम्। जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः सुखम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः। लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मत् नमः। 17ஆம் அத்தியாயம் கீதையிலே பகவான் அர்ஜுனனுக்கு சாஸ்திரிய கர்மாவுக்கு லட்சணம் என்ன என்பதை அதி அற்புதமாக தெரிவித்தார். அதாவது தத்துவம், சித்த சுத்தி ஈஸ்வரன், உபாயம் பக்தியோ பிரபத்தியோ, இதை பற்றியெல்லாம் வேதம், அதை அனுசரித்ததான இதிகாச புராணாதிகளை அறிய இயலும் என்பதை முன் அத்தியாயத்திலே விவரித்தான் பகவான். சாஸ்திரம் சொல்லாதது ஆசுரம், அதை செய்தால் விபரீத பலன்தான் ஏற்படும். சாஸ்திரத்தில் சொல்லிய கர்மங்கள் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3 வகையாக பிரிந்து, சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மம் ஓம் தத் சதி வத்வன், அதாவது இந்த 3 சப்தங்களை சொல்லிக் கொண்டு சாஸ்திரிய கர்மாக்களை துவங்க வேண்டும். அதிலேயும் நம் வைஷ்ணவர்களுக்கு இந்த சத்திலே அன்வயமில்லை. ஓம் என்பதிலேயும் தத் என்பதிலேயும் அந்த 2 நமக்கு போதும் என்பது. பாஷ்யக்காரரும் அவரை அடிபற்றி இந்த கீதைக்கு தாத்பரிய சந்திரிகை என்றதான புஸ்தகமான வியாக்கியானத்தை அருளி செய்த வள்ளலார் சுவாமி தேசிகனும் சொன்னார்கள். ஏன் இந்த சத்து தேவையில்லை அப்படின்னா, சத்து காமிய கர்மாக்களை சொல்ல, ஒரு பிரபன்னனானவனுக்கு எம்பெருமானை தவிர அடையப்பட வேண்டிய பொருள் வேறொன்றும் இல்லாதே காமிய கர்மாக்களிலே அவனுக்கு நாட்டமில்லை. அதனாலே இந்த சத்து அவனுக்கு தேவைப்படவில்லை என்பதுதான். அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா,
சாஸ்திரத்திலே சொல்லப்படாத யாகாதிகளை சில சாஸ்திரம் கூறிய வழியை விட்டு பண்றாளே, ஆனாலும் அதை மிகுந்த ஸ்ரத்தையுடன் பண்றாளே, இவர்களுடைய பலன் எப்படிப்பட்டது? அந்த சத்துவத்திலே அது நிலைத்து நிற்கிற குணமா அல்லது ரஜசா தமசா? அதுக்கு அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசித்தான். சரீர சம்பந்தம் பெற்ற ஜீவாத்மாக்களுக்கு சம்பவிக்கின்றதான ஸ்ரத்த 3 வகையாயிருக்கும். அது அவாவாளுடைய ருச்சிக்கு தகுந்தவாறு அந்த ஸ்ரத்தையானது சாத்வீக ஸ்ரத்தைனோ, ராஜச ஸ்ரத்தைனோ, தாமச ஸ்ரத்தைனோ வேறுபடும். அதை பற்றி விவரமா சொன்னான். அப்போ அர்ஜுனன் கேட்டான், சத்துகுணம் மேலோங்கி உள்ளவர்கள் ஒன்னத்தானே ஆராதிக்கிறார். ரஜோகுணம் சற்று தலையெடுப்பதற்கும் அவர்கள் யக்ஷர்களையும் அரக்கர்களையும் ஆராதிக்கிறார். தமோகுணம் பிஞ்சி இருப்பவர்கள் பிரேத பூத பிசாசு கணங்களை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு. இப்படியே எது சாத்வீகமானது, எது ராஜசமானது, எது தாமசமானது என்பதை மிக விளக்கமாக எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். இந்த 28 ஸ்லோகங்களிலே அதை நாம் மிக விசதமாக இந்த 17வது அத்தியாயத்தினுடைய சுத்தத்தை ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்ததான கீதார்த்த அதி அற்புதமாக ஒரு பாசுரத்தாலே மறை பொருந்தாதவை வல் அசுரக்கு வகுத்தமை மறை பொருந்தும் நிலையும் வன் குணப்படி 3 மறை நின்ற தன்னை வகுக்கும் குறி 3 மேன்மையும் அம்மறை உமிழ்ந்தான் உரைத்தான் வாசவன் தன் சிறுவனுக்கே. ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய இந்த 17வது அத்தியாயத்தினுடைய அர்த்தங்களை மிக சுருக்கி சொல்லுகிறது இந்த பாடல். பொதுவாக சாதுவான இந்த ஜீவர்களால் செய்யப்படுகின்ற கர்மங்கள் வேதத்திற்கு புறம்பானவை என்றும் வேதத்திற்கு அனுகூலமானவை என்றும், அதாவது வேத விகிதங்கள் என்பதும் வேத அவிகிதங்கள் என்பதும் 2 வகையாக. இதிலே மறைக்கு அந்த வேதத்திற்கு பொருந்தாதவை, விபரீதங்களானவை, கொடிய அசுர சுவாவம் உள்ளவர்களுக்கு உரியவை. வேத விகிதங்களான கர்மங்களும் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களுக்கு ஏற்ப அதுவும் 3 வகைப்படுகின்றது. இதிலே தேவஸ்வபாவம் உள்ளவர்களுக்கு உரியது எது? இவற்றை வேத விருத்தங்களான கர்மாக்களை விட வேறுபடுத்தி காட்டும் ஓம் தத் சத்து என்ற 3 மேன்மை பொருந்திய லட்சணங்களாகும். இந்த விஷயங்களை எல்லாம் முன்பு வேதத்தை வெளியிட்ட எம்பெருமானான கண்ணன் இன்று இந்திரனுடைய புத்திரனான அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றான். கர்மாக்கள் பொதுவா 2 வகை. ஒன்னு வைதிக கர்மா, இன்னொன்னு அவைதிக கர்மா. அவைதிகமான கர்மாக்கள் வேத விருத்தமான ஆகமங்களால் விதிக்கப்பட்டவை. வைதிக எனப்படும் கர்மாக்கள் வேதத்தினால் விதிக்கப்பட்டவை. இதிலேயும் கூட
அதிகாரம் இல்லாதவர்களாலும் காலம், தேசம், திரவியம், கிரமம் இவற்றை புறக்கணித்து தங்கள் இஷ்டப்படி செய்யப்படும் கர்மாக்களும் சில இருக்கின்றன. வேதத்திற்கு எதிரடையான ஆகமங்களால் விதிக்கப்பட்டனவும் வேத விகிதங்களான கர்மாக்களும் கீழே காட்டியபடி முறை தவறியமையும் அசுரர் தன்மை உடையவர்களுக்கு ஏற்புடையதாக அமையும். மறை பொருந்தாதவை வல்லசுரர்க்கு வகுத்தமையும் என்றதனாலே இதை நம் சுவாமி தேசிகன் அற்புதமாக மறை பொருந்தும் நிலையில், மறை பொருந்தும் என்றால் வேத விகிதங்களான கர்மாக்களும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று 3 குணங்களால் மூவகையாக வேறுபட்டு நிற்கும். அதாவது சத்துவகுணம் மிகுந்திருப்பவர்கள் செய்யும் கர்மாக்கள் சாத்விகம் என்றும், ரஜோகுணம் மிகுந்தவர்கள் செய்யும் கர்மாக்கள் ராஜசம் என்றும், தமோகுணம் மிகுந்தவர்கள் செய்கின்ற கர்மாக்கள் தாமசம் என்றும் 3 வகை. இந்த குணங்களுக்குள் ஏதாவது ஒன்று மிகுந்து நிற்பதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் அது ஆகாரங்களில் உள்ள அந்த வேறுபாடே. இந்த ஆகாரமும் சாத்விகம், ராஜசம், தாமசம் வகை. மேலும் கர்மாக்கள் சாரீரம், மானசம், வாசிகம் என்று 3 வகை. உள்ளம், உரை, செயல், மனோவாக்காயி இவை அனைத்தும் இந்த பாசுரத்தில் மறை பொருந்தும் நிலையின் பண்புணப்படி 3 வகையும் என்ற வாக்கியத்தினாலே அதி அற்புதமாக. மேலும் கிருஷ்ண பரமாத்மா இந்த 17ஆம் அத்தியாயத்திலே வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டானத்தை இதரவற்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்ற ஓம் தத்சத் என்று 3 லட்சணங்களின் மேன்மையை வேதத்தில் அதிகாரம் பெற்றவர்களான பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் ஆகிய 3 வர்ணம் வேதத்தில் கூறிய யாகாதிகளை பண்ணும் எப்பொழுதும் பிரணவான ஓம் என்று முதலில் சொன்ன பிறகுதான் அவற்றை செய்கின்றார்கள். மோட்சத்தை விரும்புபவர்கள் இதர காமியமான பலன்களிலே கருத்து கொள்ளாதவர். பலவிதமான யஜ்ஞம், தவம் இவற்றை செய்கின்றோம், தானம் செய்கின்றோம். கது என்ற சொல்லை சேர்க்க வேணும் என்றார். வைதிகர்களான 3 வர்ணத்தவர் பலனை தரும் கர்மாக்களை செய்யும், காமிய கர்மாக்களை செய்யும் சத்து என்று சொல்லி தொடங்க வேணும். இப்போ இதர பலன்களை அபேட்சிக்காமல் மோட்சத்தை மட்டுமே பலனாக அபேட்சித்து செய்யப்படும் கர்மாக்களை செய்யும் சத்து என்பதை சொல்லக்கூடாது என்றும் சொன்னார். இவ்விஷயத்தை 17ஆம் அத்தியாயத்தின் 23வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாக தாத்பரிய சந்திரிகையிலே நம் சுவாமி தேசிகன் தத்சப்தாத் அன்வயே மோக்ஷகாங்ஷிபிஹி இதி விசேஷணாத் இஹது ரசஸ்தே கர்மண இதி ரசஸ்தால் மாத்ர நிமித்ரவச்சனாத் மோக்ஷ இதர புருஷார்த்த சாதன லக்ஷணதயா ஷத்சப்தஹ அத்ர இத்யுக்யாய இதி பாவஹ அப்படின்னு ஸ்பஷ்டமா அருளி செய்திருக்கார் சுவாமி தேசிகன். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? மறைநிலை தன்னை வகுக்கும் குறி 3இன் மேன்மையும் அடியினாலே
இதைத்தான் நம் சுவாமி தேசிகன் அன்று தன் ஜேஷ்டபுத்திரனான பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசித்த பெருமான் இன்று இந்திரனின் புத்திரனான அர்ஜுனனுக்கு வேதாந்த சாரமான ஸ்ரீ பகவத்கீதையை உபதேசித்தான். அன்று அம்மறையுமென்றதன் உரைத்தான் வாசவன் தன் சிறுவனுக்கே என்ற பகுதியினால் அதி அற்புதமாக காட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். இந்த 17ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமையை சிறிதளவு இதுக்கு முன்னால 16வது அத்தியாயத்தினுடைய மகிமையை சொல்றோம். பாத்ம புராண எப்படி அதை சொல்றத பார்த்தோம். சௌராஷ்டிர நகரத்துல அரசனாயிருக்கிற கட்கபாகு அந்த யானை மதம் பிடிச்சு அதை அடக்க முடியாமல் திரிய அதை 16வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை படித்து கட்கபாகு அடக்கியதையும் நாம் அறிந்து கொண்டோம். அந்த யானையுடன் தொடர்பு கொண்டதுதான் இந்த 17ஆம் அத்தியாயத்தின் மகிமை. அந்த கட்கபாகு தனக்கு பின் தன் ராஜ்யத்திலே தன் மகனுக்கு முடிசூட்டி அவனை ராஜாவாக ஆக்கிவிட்டு சிறிது காலம் சென்றதும் அவன் மரணமடைந்தான். ஆனால் அந்த யானை மட்டும் கட்கபாகன் புத்திரனுக்கு பல வேலையாட்கள் இருந்தார்கள். அவர்களுடைய துச்சாசனன் என்று பெயர் கொண்டவன் ஒருவன். அவன் யானையை பழக்கவும் அதை அடக்கவும் நன்கு கற்றிருந்தான். அந்த யானைக்கு மீண்டும் மதம் பிடித்து விட்டது. தறிகளை தகர்த்தெறிந்து தெருக்களிலே திரிந்து அங்கும் இங்கும் ஓடலாயிற்று. ஜனங்கள் எல்லாருமே அதை கண்டு அஞ்சி ஓடலானார். அரசனுக்கு அதை அடக்கும் வழி தெரியவில்லை, வீழித்தான். இந்த நிலையிலே அவனுடைய வேலையாளான அந்த துச்சாசனன் என்பவன் அந்த மத யானையை நான் அடக்குகிறேன் என்று சூளுரைத்துக் கொண்டு வந்தான். இந்த யானை யாருக்கும் அடங்காது என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் மக்களும் மன்னனும் அதை நன்றாக அறிவார். ஆகையாலே அவர்கள் இந்த மதம் பிடித்த யானையை நீ அடக்கச் செல்ல வேண்டாம் என்று துச்சாதனனை தடுத்தார்கள். அந்த யானை ஒருவருக்கும் அடங்காது, அது உன்னை கொன்றுவிடும் என்றும் எச்சரித்தார்கள். எவ்வளவு சொல்லியும் அவர்கள் தடுத்தும் கூட இந்த துச்சாசனன் அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்கவில்லை. ஓடும் யானையை துரத்தி கொண்டே அதன் பின்னே இவனும் ஓடினான். அவன் தன்னை துரத்தி கொண்டு வருவதை பார்த்த மத யானை மேலும் மதவெறி கொண்டு திரும்பி அவனை துரத்தி கொண்டு ஓடி வந்தது. இதை கண்டு அஞ்சிய எல்லாரும் ஓடி ஒளிந்தார்கள். துச்சாசனன் மட்டும் அதை மிக்க தீரத்துடன் எதிர்த்து நின்றான். யானை கட்டுக்கடங்கவில்லை. விபரீதமாக அவனை விரட்டி அடித்தான். அவன் செய்வதறியாமல் ஓட்டம் பிடிக்கலானான். அவன் ஓட யானையும் அவனை துரத்தி கொண்டே அந்த துச்சாசனனை துரத்தி கொண்டே ஓடினான். அந்த சமயத்திலே கீழே இருந்த ஒரு கல்லை பார்க்காமல் இவன் அந்த கல்லிலே தடுக்கி கீழே விழுந்தான். துச்சாசனம் உடனே யானை தன்னுடைய வெறி தீர அவனை தன் கால்களாலே விதிச்சு தொகைச்சு துதிக்கையாலே அவன் உடலையெல்லாம் துண்டு துண்டா பிச்சு சின்ன பின்னமா ஆக்கி அத ஒரு பகுதியும் ஒரு பக்கத்திலேயும் தூக்கி எறிந்து துச்சாசனன் அப்பொழுதே அங்கேயே மரண ஓலத்துடன் இறந்து விட்டான். ஆனால் இறக்கும் போது தன்னை கொன்ற யானையை கண்டு அஞ்சி அவன் அந்த யானையை பற்றிய நினைவுடனேயே இறந்தான். இறக்கும் போது ஒருவன் எதை நினைத்துக் கொண்டு இறக்கிறானோ அதாகவே மறுபிறவியிலே
அவன் பிறப்பான் என்பதல்லவோ கீதையினுடைய வச்சனம். அதன்படியே அவன் மீண்டும் ஒரு யானையாக பிறந்தான். பிறந்த இடமோ சிம்மள தேசம். அந்த யானை முன்பெல்லாம் அந்த பிராமணன் வாயிலாகவும் வெட்கவாயின் வாயிலாகவும் கீதையின் 16வது அத்தியாய ஸ்லோகங்களை எல்லாம் கேட்டு அடங்கி நடந்து வந்ததனாலே இந்த கிரவணத்தின் பயனாக யானைகளுக்குள் மிகச் சிறந்ததாய் சர்வ லட்சணங்களுடன் கூடியதாக அது பிறந்தது. சிம்மள தேசத்து அரசனான ஜெயதேவன் என்பவன் இந்த உத்தமமான யானையை பார்த்து தான் எடுத்து பழக்கி அதை வளர்த்தான். நல்ல யௌவன வயசை அடைந்து தன்னுடைய நண்பனான கட்கபாகுவின் புத்திரனுக்கு இதை பரிசாக கொடுத்தான். சிம்மளத்தில் பிறந்து வளர்ந்த யானை சௌராஷ்டிர தேசத்து அரசனான கட்கபாகுவின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தது. ஸ்ரீ கீதா சிரவண மகாத்மியத்தினாலே இதற்கு முன்பிறவி நினைவுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே. இங்கு வந்ததும் தான் முன்பு விட்டு சென்ற தன் மனைவி மக்களை பார்த்தது. ஆனால் அவை அவர்களுக்கு இந்த யானையை இன்னார் என்று தெரியவில்லை. இதுவும் அவர்கள் கண்டதனாலே ரொம்ப வருத்தத்தை இந்த யானை அடைந்தது. வருத்தத்தின் மிகுதியினாலே ஒன்றும் செய்ய முடியாமல் அதே சமயத்திலே வெறிபிடிக்காமல் ரொம்ப சாதுவா இரு. ஆனால் தன் பழைய மனைவி மக்களை பார்க்க நேர்ந்ததிலே அந்த யானைக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சியே. அவை தன்னை யாரென்று புரிந்து கொள்ளவில்லையே என்பதாலே வருத்தம். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ராஜா கட்கபாகுனுடைய குமாரனுடைய சபைக்கு ஒரு புலவன் வந்தான். தான் இயற்றிய பல செய்யுட்களை மிக இனிமையாக பாடினார். அதனால் மகிழ்ந்த அரசன் அந்த புலவனுக்கு இந்த யானையே பரிசாக வழங்கினான். அவனும் அதை பெற்று ஊருக்கு சென்றான். ஊர்ல போனவன் சிந்திச்சான். ஏழையான எனக்கு யானை கிடைத்தால் அதை காப்பதற்கேற்ப சக்தி வேண்டுமே. யானையை கட்டி தீனி போட முடியுமான்னு லோகத்துல ஒரு பழமொழி உண்டே, அது சரி. அதுக்கு ஏதாவது நோய் வந்தால் வைத்தியம் பண்றது கூட எனக்கிட்ட வசதி கிடையாதே. இப்படி சிந்தித்த அவன் அந்த யானையை மாலவ தேசத்து ராஜாக்கு விட்டு விட்டான். அந்த மாலவ தேசத்து ராஜா அவன் ராஜாவா இருக்கிறதுனால பணங்காசை பத்தி கவலை இல்லை. அந்த யானைய விலை கொடுத்து வாங்கிவிட்டான். அதை நன்னாவும் வளர்த்துட்டு வந்தான். அந்த யானையும் சர்வ லட்சணங்களும் ஒரு சேர திகழ்ந்து மிக கம்பீரமா வளர்ந்து வந்தது. எங்கு போனாலும் அதன் மேல ஏறி கம்பீரமா அந்த ராஜா உட்கார்ந்து போறவர். இப்படி பல ஆண்டுகள் அந்த யானையை நன்கு பயன்படுத்தி கொண்டான் அந்த மாலவ தேசத்து மகாராஜா. இப்படி இருந்த நாட்களிலே ஒரு சமயம் அந்த யானைக்கு மிக கடுமையான விஷஜுரம் வந்தது. அரசன் எத்தனையோ அரண்மனை வைத்தியர்களை அழைத்து வைத்தியம் பண்ணி பார்த்தான். ஜுரம் கொஞ்சமும் குறைஞ்சபாடில்லை. நாளுக்கு நாள் யானை உடலும் வலுவும் அப்படியே குன்றிக் கொண்டே வரும். யானை இப்போ உணவு சாப்பிடுறது மட்டுமில்ல, பச்சை தண்ணிய கூட தொடர்றது இல்லை. இந்த நிலையிலே என்ன பண்றதுன்னு புரியாமல் அந்த ராஜா திகைத்தான். வருத்தம் தோய்ந்த முகத்துடன் யானையின் அருகில் வந்து அத அப்படியே பார்த்துட்டு அழுது அத தன்னுடைய கைகளாலே தடவி. அப்போ ஒரு மனுஷ குரல் அமானுஷமா மனுஷாவே யாரும் இல்லாத போது கேட்டது, ஏ ராஜாவே. அரசன் எங்கேருந்து இந்த குரல் வருதுன்னு பார்த்தான். அந்த யானை சொல்லிட்டு, அரசே, நான் தான் யானை பேசுறேன். தங்களை மனித குரலில் நான் தான் அழைத்தேன். தாங்கள் நான் உயிர் பிழைத்து எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்பி
எத்தனையோ வைத்தியம் பார்க்கிறீர்கள், இனி எந்த வைத்தியமும் பார்க்கவில்லை. என்னுடைய இந்த நோய் ஜுரம்லாம் குறைய போறதும் இல்லை, எனக்கு வைத்தியமும் என்ன தேவை. இந்த யான பிறவி நீங்க பெற்று நான் விரைவில் நற்கதி அடைய வேணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணுவோம் என்று அந்த ராஜாட்ட பிரார்த்திச்சுது. இதை கேட்ட அந்த மாலவ தேசத்து ராஜாவும், ஏ கஜசிரேஷ்டனே, வைத்தியர்கள் சொல்லுவதனாலே நோய் போக்கும் வழியை நான் அறிவேனே, உனக்கு நற்கதி கொடுக்கின்ற வழி எனக்கு தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன். சரி நீ சொல்லு, நீ எதை சொன்னாலும் நான் பண்றேன். உடனே அந்த யானை சொல்லிச்சு, ஏ ராஜாவே, கீதையினுடைய 17வது அத்தியாயத்தை நன்னா பாராயணம் பண்ண பிராமணோத்தமர்கள் இருப்பா, அவளை தேடி பிடிச்சு அழிச்சுட்டு வந்து இந்த 17வது அத்தியாயத்தை அவளை பாராயணம் பண்ணபடியாக செய்யும் போல் எனக்கு நற்கதி சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு அந்த யானை சொல்லிச்சு. அந்த ராஜாவும் அப்படியே பிராமணோத்தமர்களை தேடி சென்று 17ஆம் அத்தியாயத்தை பிழையின்றி பாராயணம் செய்ய வல்ல பிராமணோத்தமர்களை புனித தீர்த்தம் நிறைந்த கலசங்களை ஸ்தாபனம் பண்ணி 17வது அத்தியாயத்தை அவெல்லாம் பாராயணம். பிறகு அந்த தீர்த்தத்தை யானையின் மீது தெளித்தார்கள். உடனே அந்த சரீரத்தில் இருந்த துச்சாசனம் என்ற ஜீவாத்மா அந்த தன்னுடைய யானை பிறவி நீங்கி திவ்ய ரூபம் பெற்று அப்படியே மிக்க பிரகாசத்துடன் விளங்கினார். அதற்கு அங்கே ஒரு தேவ விமானம் வந்தது. கீழே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த துச்சாசனன் முன்னால யானையா இருந்தானே, அந்த விமானத்தின் மீதேறி தேவர்களாலே உபசாரம் பண்ணப்பட்டு மேலுலகுக்கு 16வது அத்தியாய பாராயணத்தினாலே யானை மதமடங்க பெற்று நல்வழியில் நடக்கும். இந்த 17வது அத்தியாய பாராயணத்தினாலே யானை தேவப்பிறவி பெற்று தேவலோகம் போச்சுங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். 16வது அத்தியாயத்தினாலே யானை போல் மதம் கொண்ட இந்திரியங்களினுடைய ஜெயம் நமக்கு ஏற்பட வேணும் என்பதையும், 17வது அத்தியாய ஜபத்தினால் மதம் கொண்ட யானையானது அகங்காரம் கொண்டு திரியும்படியும் ஜீவன் நற்கதியே அடைகிறான் என்ற தத்துவார்த்தமும் சுவாபதேசமும் இங்கே மிக நன்றாக நமக்கு காட்டப்பட்டது. இந்த 17ஆம் அத்தியாயத்தை தலைக்கற்ற வாங்க. இந்த 17வது அத்தியாயத்தில முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டும், ஓம் சது தது இதி அப்படின்னு 3 விதம். ஓம்னு ஒண்ணு, சத்துன்னு ஒண்ணு, தத்துன்னு ஒண்ணு, சத்துன்னு. ஓம் தத் சத்து, இது அத்வைதிகள் தான் இன்னைக்கு சொல்றா. என்ன காரணம்னா, அவள் காமியவர்களையும் உத்தேசிச்சு, நமக்கு காமியமான பலன்கள் அபேட்சிதை இல்லை. நமக்கு வைகுண்டம் மாத்திரம்தான். எம்பெருமான் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான கைங்கரியம் பண்ண வேணும் என்ற ஒன்றை தவிர வேறு நோக்கம் பிரபந்தனுக்கு இல்லை. அதனால அவருக்கு அந்த சத்து பிரயோஜனப்படும். அந்த ஓம் என்பது சத்து என்பது அங்கே மோட்சகாங்ஷிபிகி, மோட்சத்தை விரும்புவர். அது 25வது ஸ்லோகத்துல அதி அற்புதமாக அதை எம்பெருமான் அர்ஜுனன் தத்து இதி அபிசந்தாய பலம் யஜ்ஞ தப கிரியாக தான கிரியாச்ச விவிதாக
கிரியந்தே மோக்ஷகாங்ஷிபி. மோக்ஷத்தை விரும்புபவர்கள் வேறு பலனிலே நோக்கமில்லாமல் பலவிதமான யஜ்ஞம் தபம் அவற்றை பண்ணும் போது, தானத்தை கொடுக்கும் போதும் கூட தத் என்ற சொல்லை முதலில். அதுக்கப்புறம் சத்பாவே சாதுபாவே சத் இத்யே ஏதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சத் சப்தः வார்த்தையுக்தே. குருபுத்திரனே, உள்ளது என்ற அர்த்தத்திலும் நல்லது என்ற அர்த்தத்திலும் சத்து என்பது வழங்கப்படும். ஒருவன் உலகிலே செய்கின்ற லௌகிகமான செயல் மங்களகரமாக இருந்தால் அதை சத்கர்மா நல்ல செயல் என்று சொல்லி, அந்த சத்து பிரபன்னாளுக்கு தேவையில்லை என்பதை அதி அற்புதமாக சொன்னார். அதனாலே எம்பெருமான் ஒருவனையே முக்கிய பலனாக, அவனை தவிர வேறு எந்த ஒரு பலனையும் அபேட்சிக்காத பிரபன்னர்களுக்கு இந்த சத்து என்பது தத்து என்று மட்டுமே சொல்கிறார். தத் சத்து என்று என்பதுதான் இந்த கீதையின் 17வது அத்தியாய ஒரு சுருக்கம் என்று. ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரு